Hello everyone, I welcome you all to Shenbas Daffodil. Today we are going to see simple present tense. Actually this is the basic tense in 12 tenses. Rather than saying that it is the simple present tense, we can say this is the basic grammar lesson and foundation for the beginners. இன்னைக்கு நம்மளோட லெசனில் பேசிக் கிராமர் ரூலை யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின் ஃபார்மேஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் மூவிங் ஆன் டு த லெசன், இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன். ஓகே, நவ் லெட்ஸ் பிகின். This tense is used to convey what happens at the present. ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கன்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசுகிறேன், அவன் எழுதிக்கிட்டு இருக்கான், அவங்க போய்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் நடக்கிறத நம்ம சொல்வோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சம் கிராமர் ரூல்ஸ். அந்த கிராமர் ரூல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஐ, வி, யூ, தே இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது V1 verb யூஸ் பண்ணுறோம். V1 verb is nothing but take, talk, go இந்த மாதிரி ED, ING எதுவுமே ஆட் ஆகாமல் ப்ரெசண்ட்டில் வர verb தான் V1 verb அப்படின்னு சொல்கிறோம். he, she, it இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது V1 plus S ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், takes, walks அந்த மாதிரி பேஸ் ஃபார்மோட S மட்டும் ஆட் ஆகி வரும், அதுதான் S ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். Now let's see some more example sentences. For example, what do I do now? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் உங்கள் கூட பேசுகிறேன், இல்லைனா நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நான் இப்போ இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லெட் மீ டேக் ஐ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு டீச். ஐ டீச். what do I teach now? I teach English. ஸோ இங்கிலீஷ். I teach English. That's it. இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா what do you do now? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ஆர் யூ லேர்ன் இங்கிலீஷ். ஸோ யூ வாட்ச் மை வீடியோ ஆர் யூ லேர்ன் இங்கிலீஷ். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டென்ஸ் நமக்கு ஹெல்ப் ஆகுது. அண்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், அதை எப்படி இந்த டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் போகிறோம். வி கோ அப்படின்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, வி கோ டு டெம்பிள், வி கோ டு தியேட்டர், வி கோ டு சினிமா, வி கோ டு த பீச், இது வேணாலும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தே யூஸ் பண்ணும்பொழுது தே ட்ரா அ பிக்சர், அவங்க ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தே ட்ரா அ பிக்சர். அண்ட் இது ப்ரெசண்ட்டில் நடக்கிறது மட்டும்தான் இந்த டென்ஸில் கன்வே பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே பெர்மனன்ட் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறது கூட நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் சுச்சுவேஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் தமிழ்நாட்டில் வாழுறேன், நம்ம சேஞ்ச் ஆக போகிறதில்ல, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறோம், நம்ம இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பெர்மனன்ட் சுச்சுவேஷனை சொல்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு லிவ்ஸ் இன் இந்தியா. ராஜு வந்து இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ராஜு லிவ்ஸ் இன் இந்தியா. தட்ஸ் இது வழக்கமாக செய்கிற ஒரு ரொட்டீன் ஒர்க்கை சொல்கிறது கூட நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சினிமாவுக்கு போவாங்க, இல்லைனா ஃப்ரைடேஸில் அவங்க கோவிலுக்கு போவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களுடைய ரொட்டீனை சொல்கிறது கூட நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஷீ கோஸ் டு த சினிமா ஆன் சண்டேஸ். த கிளாக் ஒர்க்ஸ் வெல். த கிளாக் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னா என்னென்னா, அந்த கிளாக் வந்து நல்லா வேலை செய்யுது. ஆர் த கேட் ஸ்லீப்ஸ் வெல், அந்த கேட் வந்து நல்லா தூங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இட் அப்படிங்கிறது எதெல்லாம் ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ரெஃபர் த அனிமல்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ். ஸோ இட் அப்படிங்கிறது அனிமல்ஸை, பிளேசஸ் அண்ட் திங்ஸ் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறது தான் இட். ஸோ நம்ம வந்து கேட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்லீப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, தே யூஸ் பண்ணும்பொழுது நம்ம V1 verb யூஸ் பண்ணுறோம். அண்ட் he, she, it இதெல்லாம் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது எஸ் ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணுறோம். Now let's see how to change this into negative sentence. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவாக என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸில் நான் எழுதலை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க போகிறாங்க, இப்போ நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவோம்? அவங்க போகலை. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். ப்ரெசென்ட்டில் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம்.
I, we, you, they இதெல்லாம் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் do not ஆட் பண்ணணும். I, we, they இதில் எது வேணாலும் நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கிறப்போ do not யூஸ் பண்ணுறோம். do not ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb, that is V1 verb. he, she, it இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது does not ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. does notனா என்னன்னா ஆக்சுவலாக does இது ரெண்டுமே ஹெல்பிங் verb தான். நம்ம இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரெண்டு வேர்பையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் மீனிங்கை நமக்கு கொடுக்குறது. ஸோ ஹெல்பிங் verb ப்ளஸ் நாட், அவ்வளோதான் does not. does not உடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் doesn't. do not உடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் don't. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிரைவ் எ கார், நான் கார் வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து நெகட்டிவில் எப்படி சொல்வோம்? நான் கார் டிரைவ் பண்ணலை. இப்போ இதை தான் இந்த சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். நான் டிரைவ் பண்ணலை ஆக்சுவலாக, இல்லையா, நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ do not சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெல்பிங் verb ப்ளஸ் நாட். do not, I do not drive பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. I do not drive a car, நான் கார் டிரைவ் பண்ணல, நான் கார் ஓட்டல. ஐ முடிஞ்சிருச்சு. இப்போ லெட் மீ டேக் யூ எடுத்துப்போம். யூ ட்ரா எ பிக்சர், நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க. இதை எப்படி நெகட்டிவில் சொல்லுவோம்? நீங்கள் ஒரு படம் வரையலை. யூ do not draw a picture or you don't draw a picture. கன்ட்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம don't அப்படின்னு யூஸ் பண்ணணும். you don't draw a picture, நீங்கள் ஒரு படம் வரையலை. அண்ட் இப்போ வி எடுத்துப்போம். வி யூஸ் பண்ணும்பொழுது நாங்கள் சமைக்கலை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we don't cook. we don't cook அப்படின்னா நாங்கள் சமைக்கலை. ஸோ தே எடுத்துப்போம். அவங்க எக்ஸாம் எழுதலை. தே don't write the examination. they don't write the examination. now let me take he. he யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா he ப்ளஸ் does not யூஸ் பண்ணுறோம். ஸோ he does not take my book. அவன் என்னோட புக்கை எடுக்கலை. இது எல்லாமே ப்ரெசென்ட்டில் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். he does not take my book அப்படின்னா அவன் என்னோட புக்கை எடுக்கலை. she does not take my pen. அவள் என்னோட பெண்ணை எடுக்கலை. she does not go there. அவள் அங்கே போகலை. she does not go. அவள் போகலை. she does not sleep. அவள் தூங்கலை. or the cat does not sleep. அந்த cat வந்து தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருக்குது. the cat does not sleep. ஸோ இதுதான் வந்து இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐவி யூதே இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது do not யூஸ் பண்ணுறோம். he, she, it இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம does not யூஸ் பண்ணுறோம். அதுதான். ஆனால் வந்து இது ரெண்டுத்துலேயுமே என்னென்னா பேஸ் ஃபார்ம் வரும். நம்ம வந்து அந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் எஸ் ஃபார்ம் பார்த்தோம், இங்கே எஸ் ஃபார்ம் வராது. does not ப்ளஸ் பேஸ் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். now let's see how to change this affirmative sentence into question form. கொஷினுக்கு இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கொஷினில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குக் வெல், நான் நல்லா சமைக்கிறேன். இப்போ நம்ம கேட்போம்ல, நல்லா சமைக்கிறேன்னா, நான் நல்லா ட்ரைவ் பண்ணுறேன்னா, நான் நல்லா ட்ரா பண்ணுறேன்னா, அவங்க நல்லா படிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்போம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இது எப்படி கொஷினாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே இது நாலில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb கொஷின் மார்க், அவ்வளோதான். அண்ட் டஸ் எடுத்துக்கிறோம். டஸ் யூஸ் பண்ணும்பொழுது he, she, it இது மூணில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb கொஷின் மார்க், தட்ஸ் இட். இப்போ நான் நல்லா சமைக்கிறேன்னா இது எப்படி கேட்போம்? நான் நல்லா சமைக்கிறேன் அப்படின்னா ஐ குக் வெல்னு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ குக் வெல் அப்படின்னா நான் நல்லா சமைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டூ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். டூ ஐ குக் வெல், நான் நல்லா சமைக்கிறேனா. யூ டிரைவ் எ கார், இது எப்படி கொஷினாக சேஞ்ச் பண்ணுறது? யூ டிரைவ் எ கார் அப்படின்னா நீங்கள் கார் ஓட்டிகிட்ருக்கீங்க. டூ யூ டிரைவ் எ கார் கொஷின் மார்க், நீ கார் ஓட்டுறியா, அவ்வளோதான். அண்ட் he, she, it இதை யூஸ் பண்ணும்பொழுது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான், முன்னாடி டஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். டஸ் அண்ட் கொஷின் மார்க். டஸ் he write the examination? அவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கானா, தட்ஸ் இட். அண்ட் டஸ் she ride a bike? அவள் பைக் ஓட்டுறாளா? டஸ் she ride a bike? she rides a bike அப்படின்னா அவள் பைக் ரைட் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே எஸ்ஸை எடுத்துடுறோம், ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம டஸ் மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். டஸ் she ride a bike? அவள் பைக் ஓட்டிகிட்டு இருக்காளா, தட்ஸ் இட்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்போம். ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் திங்ஸ் எடுத்துக்கிட்டு இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்குறதுக்கு இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னா இது நல்லா வேலை செய்யுது, இட் ஒர்க்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எஸ்ஸை எடுத்துட்டு டஸ் இட் ஒர்க் வெல், இது நல்லா வேலை செய்யுதா. ஸோ இதுதான் வந்து கொஷின் கேட்குறதுனுடைய கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்கிங் த கொஷின் இன் சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போது இதே சென்டென்ஸ் ஃபார்மை நம்ம டோன்ட் அண்ட் டசன்ட் வச்சு கேட்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்னும் இதை கம்ப்ளீட் பண்ணலையா, நீ இன்னும் இதை ஃபினிஷ் பண்ணலையா, நீ இன்னும் சாப்பிட்லையா, அப்படி தான் நம்ம வந்து பண்ணுறியா அப்படின்னு கேட்குறத விட நீ இன்னும் இதை பண்ணலையா அப்படின்னு தான் நம்ம மோஸ்ட்லி கேட்போம் கிட்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கு எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நல்லா வேலை பார்க்கலையா, இது எப்படி கேட்கலாம்? ஐ ஒர்க் வெல் அப்படின்னா நான் நல்லா வேலை பார்க்குறேன். டூ ஐ ஒர்க் வெல் அப்படின்னாலும் நான் வேலை பார்க்குறேன்னா. இப்போ அந்த டூக்கு பக்கத்தில் நாட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டூ நாட். இந்த கண்ட்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டோன்ட். டு நாட் ஐ ஒர்க் வெல், நான் நல்லா வேலை பார்க்கலையா. அவ்வளோதான், நாட் மட்டும்தான் இதில் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டோன்ட் ஐ ட்ரா வெல், நான் நல்லா படம் வரையிலையா. டோன்ட் யூ லிசன் மை கிளாஸ், நீங்கள் என்னோட பாடத்தை கவனிக்கலையா. டோன்ட் தே ரீட், அவங்க படிக்கலையா. டோன்ட் வி கோ, நாம் போகலையா. டோன்ட் வி கோ நாவ், நம்ம இப்போ போகலையா. டசன்ட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட், டசன்ட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரியலையா. டசன்ட் ஷீ ரைட் த எக்ஸாமினேஷன், அவள் எக்ஸாம் எழுதலையா. டசன்ட் ஷீ ரைட் த எக்ஸாமினேஷன். அண்ட் டசன்ட் இட் ஸ்லீப், இது தூங்கலையா இன்னும். டசன்ட் இட் ஸ்லீப், டசன்ட் த கேட் ஸ்லீப், டசன்ட் த டாக் ஸ்லீப். நம்ம அங்கே சப்ஜெக்ட்னு வந்து நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் டெய்லி. உங்களோட கிட்ஸ் கிட்டையாவது நீங்கள் அட்லீஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி சென்டென்சஸை பேசி பாருங்கள். Now let's see some more example sentences for this 4 forms. இப்போ he, she, it இந்த மூணில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் he. He plays cricket அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அவன் கிரிக்கெட் விளையாடலை. He does not play cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுறானா. Does he play cricket? அவன் கிரிக்கெட் விளையாடலையா, இன்னைக்கு போகலையா, இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போகலையா, நீ கிரிக்கெட் விளையாடலையா அப்படின்னு கேட்போம்ல. டசன்ட், அதாவது டஸ் நாட், அதுதான் நம்ம கன்ட்ராக்ஷன் ஃபார்மில் டசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டசன்ட் ஹீ ப்ளே கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடலையா. ஸோ இதுதான் இந்த 4 ஃபார்மோடைய மீனிங். இன்றைக்கி வந்து நம்ம 4 ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் கான்வர்சேஷன். Okay, that's all with the lesson today. Now let's wind up this session. I hope you all like my video. If you like my video, like, comment and subscribe, and don't forget to click the bell icon. Only then you will get all the notifications from my channel. Thank you.